கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம் சொல்றேன். அன்பானவர்களே, இந்த வேளையில எங்க பார்த்தாலும் உலகத்துல ஒரு பெரிய ஒரு பாரத்தை சுமந்து நிற்கிறாங்க ஜனங்க. என்ன பண்றது, அது என்ன பண்றது, இது எப்படி செய்யறது, இது எப்படி, எவ்வளோ காரியங்கள்ல பாரத்தோட காணப்படுறாங்க. அதனால்தான் கர்த்தர் வசனம் சொல்லியிருக்கார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலை பாரம் எல்லாம் ஒண்ணுதான். ஏதோ ஒரு காரியத்துக்கு விட்டு கவலைப்பட்டுங்கிறீங்க. நான் சும்மா சொல்ல, எனக்கு நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் வைக்கிறாங்க, தினம் அனுப்புறாங்க. யாருக்கு ஒரு பாரம் இருக்குது. இந்த பாரத்தை யார்கிட்ட கொடுக்க முடியும், யார் செய்வாங்கன்னு தெரியாத தவிக்கிறாங்க ஜனங்க. உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. உங்களுக்கு பாரம் எதுவா இருந்தாலும், கவலை என்னவா இருந்தாலும், அது என்ன பண்ணுங்க, இயேசு மேல வச்சிருங்க. சொல்றது தான், வைக்கிறதுன்னு எப்படி? உன் மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லணும். உன் காரியம், கஷ்டம், பிரச்சனை, துன்பம், வியாதி, தொல்லை எல்லாத்தையும் ஒண்ணு விடாது இயேசுவே கூப்பிட்டு, எசப்பான்னு கூப்பிட்டு. நான் முதல்ல ஒரு காரியம் செய்யணும். அது என்னன்னா, நம்ம குறை செய்யலன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ தப்பு தண்டை பாவம் செய்திருப்போம். அந்த பாவத்தெல்லாம் எனக்கு மன்னிச்சிருங்க, ரத்தத்தினால கழுவுங்க, என் உள்ளத்துல வாங்கன்னு முதல்ல கேட்டு பாருங்க. இப்போ நமக்கும் அவருக்கும் இடையில உள்ள திரை நீங்கிடும். அவர் டைரக்டா நம்மோட பேசுவார். அப்போ நம்ம பாரத்தெல்லாம் அவர்கிட்ட ஒன்றுடாத சொல்லணும். சொல்லிட்டு, நான் என் மேல நான் சுமக்க முடியாது இந்த பாரத்தை, உங்க மேல வச்சிடுறேன் நீங்க சொல்லி பாருங்களேன். கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, அது ஒரு அற்புதம் பண்ணுவார். இந்த யோபு 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2, 3 பார்க்கும்போது, யோபு பிரதியுத்தரமாக, என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசில வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும். அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும். ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது. யோபுன்று ஒரு தேவனுடைய மனுஷன். இந்த புஸ்தகம் பைபிள்லே முதல் எழுதின புஸ்தகம்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, ரொம்ப கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து ஜீவிச்ச மனுஷன், வல்லாப்பு விட்டு விலகி ஜீவிச்ச ஒரு மனுஷன். கர்த்தருக்கு ரொம்ப பெரிய யோபு மேல, அவன் மேல பிரியமா இருந்து அவனுக்கு உள்ளதெல்லாம் வேல் எடுத்து கர்த்தர் பாதுகாத்தான். சவால் விட்டு உன்னை அவன் நம்புறான்னா காரணம் என்னன்னா, நீ இருக்குதெல்லாம் அவனுக்கு வேல் அடிச்சு பத்திரமா எல்லா சொத்து ஆஸ்தி எல்லாமே கொடுத்து வச்சுக்கிற, பிள்ளைங்க எல்லாமே இருக்குது, அதனால தான் உன்னை பின்பற்றான், அதெல்லாம் எடுத்துதான் பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு சவால் விடுறான். இயேசு ஒரு வார்த்தை, கர்த்தர் ஒரு வார்த்தையும் யோபுக்கு சொல்லாமையே, சரி போ என்ன பண்ணா, யோபு போய் பிள்ளைங்களாம் எடுத்துட்டான், சொத்தெல்லாம் எடுத்துட்டான், எல்லாமே எடுத்துட்டான், மொத்தத்தையும் போயிடுச்சு. அவ்வளவுதானே போச்சு, உடம்பெல்லாம் ஒரே புல்லு சொறி, அப்படியே சொரியிற மாதிரி உட்காந்துக்கிறான். நண்பர்கள் வந்தாங்க ஆதரிச்சு, அவங்களாம் என்ன பண்ணா குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாவச்சவனுக்கு வந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு வேதனையான சொன்ன. அவன் சொல்றான், இத ரொம்ப மணலை பார்க்க, கடற்கரை மணலை பார்க்கலாம் பாரமா இருக்கிறது, என் துக்கம் சொல்லி முடியாது. பாருங்க, கடற்கரை மணல எவ்வளவு பாரமா அவ்வளவு பாரம் இருக்குதுன்றார். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இந்த லூக்கா 21:34 உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எதனால பாரமாகுதானா, முதல்ல இருதயம் பெருந்திண்டினாலும், சாப்பாடு சாப்பாடு எவ்வளவு சாப்பிட்டாலும் சொல்லி திருப்தி இருக்குதுல்ல, சாப்பிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய லௌகீக கவலை.
வெறி, கண்டதையும் குளிக்கிறது கொள்றது அந்த மாதிரி வெறி ஒண்ணு. அது மட்டும் இல்லாத லௌகீக கவலை. இது என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம், இது எங்க வாங்கலாம், எது சேர்க்கலாமா, மீட்கலாமா, இருக்குது இது இருந்ததே போதும் திருப்தி அடையாதபடி வாங்கினே இருக்கணும். கடனா வாங்கி இஎம்ஐல போடு, அதெல்லாம் வாங்கி இத்தை வாங்க அத்தை வாங்கன்னு வாங்கின்னு கடன் வாங்கின்னு, இது ஒரு பெரிய கடன் வாங்கினாலே அது ஒரு பாரம். நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மகிட்ட இருக்குது கொடுத்து வாங்கிக்கலாம், அது பரவாயில்ல. கடனை வாங்கினீங்கன்னா அது ஒரு பாரம் உங்களுக்கு. இப்போ இது என்னது, இது என் லௌகீக கவலை. இது வாங்கணும், அது வாங்கணும், இதை வாங்கணும், இதை கட்டணும். ஒரு ஒரு பாப்பா எனக்கு சொல்லிச்சு, எனக்கு ரொம்ப கவலை என்னன்னா, எனக்கு ஒரு வீடு கட்டணும், நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், சின்ன வேலை, இப்போ வீடு கட்டணும்னு அது ஒரு பாரம். நான் சொன்னேன், கட்டினவனுக்கு ஒரு வீடுனா கட்டாதவனுக்கு 1000 வீடுன்னு பழமொழி இருக்குது. அதுக்காக கவலைப்படுற. இவனு கர்த்தர் உதவி செய்தா போதும், கர்த்தர் நோடு இருந்தா போதும்னு யோசி. நான் சொல்லி ஆலோசனை சொன்னேன். இதெல்லாம் தேவையில்லாத கவலைங்க. இந்த மாதிரி கவலைங்க, இந்த மாதிரி நீ பாரம் அடையாதபடிக்கு கர்த்தருடைய நாள் சீக்கிரத்துல வந்துரு போகுது. கர்த்தர் வரப்போறாரு. இதனால் நீ கவலைப்பட்டு பாரப்படாதீங்க வசனம் சொல்லுது. அடுத்தபடி 2 கொரிந்தியர் 5:4, இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம், இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். கூடாரம்னா நம்ம வாழ்க்கையில அநேக பாரங்களை சுமந்து சுமந்து நிற்கிறோம். சுமக்கவே வேணாம். சரி, பாரம் தான் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறதுன்னா, இந்த பாரங்களை எப்படி நம்ம கையாளுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். பாருங்க, சங்கீதம் 55:22, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு போதும் தள்ளாட விட்டார். நம்ம என்ன பண்ணுமா, நம்மளே பாரத்தை சுமந்தா தான் கஷ்டமாயிடுது. நம்ம சுமந்து ஒன்றும் தீர்க்க முடியாது. நம்ம பாரத்தை அப்படியே கர்த்தர்ட்ட சொல்லிடுங்க. இயேசுவே, இந்த மாதிரி இருக்குது, நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன் பாருங்க. ரொம்ப பாரம் எனக்கு கூட வரலன்னு சொல்ல முடியும், எனக்கு கூட வந்திருக்கு சில வேலைங்களில். வந்தால் அப்படியே கர்த்தர்ட்ட நைட்டு 3 மணி ஆனோன்ட்டு 4 மணியாக கூட கட்டும், எப்போ அப்படியே உட்காந்து கம்ப்ளீட்டாக வசனங்க வச்சு, ஆண்டவரே நீங்கள் செய்யுங்க, உம்மால முடியும், இதை நீங்கள் இந்த காரியம் செய்யுங்க, கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார், உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, இப்படி வாக்கு தத்தங்களை வசனங்களை வச்சு சொல்லி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணா, அப்படிதான் பாரத்தை அவர் மேலே வச்சிடணும். நீ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒரு தடிக்கு 10 தடவை கூட சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படி சொன்னா அவர் என்ன பண்ணுவார், என்னையே நம்பி இருக்கிறாரு, உங்கள் உறுதியாய் பற்றி கொண்ட மனதிலும் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வரின் ஏசாயா படிக்கிறோம். அப்போ என்ன பண்ணா, அவரை நம்பிக்கணும், அவர்கிட்ட என்ன பண்ணணும், நம்ம கவலைங்கெல்லாம் சொல்லிடணும். அப்படி சொன்னா அவர் மேலே சார்ந்து கொண்டா கர்த்தர் கண்டிப்பாக இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பார். அதனால கர்த்தர் மேல் ஒரு பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு போதும் தள்ளாட மாட்டேன். நீ பாரத்தை தான் அவர் மேலே சுவிச்சு பாரு, எல்லாத்தையும் சொல்லிட, கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும் தெரியுமா, பெரிய ரிலீஃப் ஆகிடும். அப்படியே அந்த பாரமே இருக்காது. நீயே யோசித்துன்னு கவலைப்பட்டுனீங்கனாக்கா இதில் வெளியில் வரவே முடியாது. கவலை பாரத்தெல்லாம் அவர் மேலே வைக்கும் போது கர்த்தர் அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தில் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கடவோம். என்ன செய்யணுமா, இதில் எபிரேயர் 11 நிறைய விசுவாசத்தில் என்னென்ன பண்ணாங்க கர்த்தருடைய பிள்ளைங்கள் இருக்குது. இவ்வளோ சாட்சி இருக்கும்போது
என்ன பண்ணாதீங்க. இவ்வளோ திரளான சாட்சி நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்கிற உங்க பாரத்தை எல்லாம் என்ன பண்ணிடுங்க, நம்ம சுற்றி இருக்கிற பாவத்தை தள்ளிடுங்க. அத்தையே வச்சுன்னு வச்சுன்னு சொந்தனுக்காதீங்க. உங்க மேல தள்ளிட்டேன், நீங்க பார்த்துங்கன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இந்த பாரத்தில் நீங்க கண்டிப்பா விடுதலை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, இன்னொரு காரியம் பாருங்க. கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படி கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இன்னொரு காரியம் செய்யணும். ஒண்ணு கர்த்தர் மேல பாரம் வச்சிடணும். இன்னொன்னு, நல்லா கர்த்தருக்குள்ள விசுவாசமா இருக்கிற கர்த்தர் பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். இப்படி இருக்குது சொல்லுங்கன்னு சொன்னா, உன்னை விட நல்ல விசுவாசிக்குள்ள ஆளுக்குள்ள இருக்கிற ஆளுங்கிட்ட சொல்லலாம். அதுக்கு சும்மா அவங்க உன்னை கலக்கிற ஆளுங்கிட்ட சொல்லக்கூடாது. அப்படி சொல்லும்போது அவர் என்ன பண்ணும், அவங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இதான் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறது. நம்மளால ஒன்றும் முடியல, ரொம்ப பாரமாகுது, ஒன்றும் பண்ண முடியலன்னா அவர்கிட்ட சொல்லும்போது அவங்க நம்மளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இப்படி செய்யும்போது இந்த பாரங்கள் எல்லாம் நம்ம விட்டு போயிடும். சரி, அடுத்தது இன்னொரு காரியம் என்னன்னா, கர்த்தர் நம்ம ஆதரிப்பார். பாருங்க, ஆதியாகமம் 48:15. அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். யார் சொல்றதுன்னா, யாக்கோபு சொல்றாரு. மகன் யோசேப்பு சொல்றார். என்னன்னு சொல்றாருன்னா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் வழிபற்ற வணங்குற தேவனை நான் பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்தாருன்ற. நீங்க சொல்ல முடியுமா அப்படி? இந்த நாள் வரும் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம்னா அது கர்த்தருடைய சுத்த கிருபை. நம்ம பலத்தினால நம்ம திறமையினால கிடையாது. அவர் நம்மளை பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நம்மளை ஆதரித்து வருகிறார். உங்களை கூட கர்த்தர் ஆதரிப்பார். அது விசுவாசிங்க, நம்புங்க. ஆண்டவரே, என் பிறந்த நாள்ல தாவீது சொல்றாரு, நான் பிறந்த நாள்ல உன் மேல விழுந்துட்டேன்றார், சார்ந்துக்கணான்றார். நீங்க என்ன பண்ண, பிறந்த நாள் இந்த நாள் நம்மளை காத்து வராரு. அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, நம்மை ஆதரித்த தேவன். யாரு? யாக்கோபு சொல்றார் யோசேப்புட்டு, உங்களையும் ஆதரிக்க ஒரு தேவன் உண்டு, கவலைப்படாதீங்க. இந்த நாள் வரும் காத்த இனிமேலும் நம்ம காக்க வல்லவராயிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, சங்கீதம் 18:19, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார், என்னை ஆதரித்தாரு, என்னை தப்புவித்து இம்மட்டும் நடத்துறாருன்னு சொல்றார். இப்போ நம்ம தப்புவிக்கிற ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் மேல் நம்பிக்கை வைங்க. யோபு சொல்றார் 31:24, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னது இல்லை. தங்கம் இருக்குது, நிறைய பொண்ணுக்குது, நிறைய வெள்ளி இருக்குது, அதனால நான் அதை நம்பினுக்கிறேனாக்கா, உன் கஷ்ட காலத்துல, வியாதி காலத்துல, பிரச்சனை காலத்துல தங்கம் வெள்ளி ஒண்ணுமே பண்ணாது. கொரோனா சீசன்ல கத்தியா நோட்டுங்களை எட்டுன்னு நிறைய பணம் நகை வச்சு வந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. அந்த நேரத்துல ஆக்சிஜன் சிலிண்டரும் கிடைக்கல, ஹாஸ்பிட்டலில் இடமும் கிடைக்கல, டாக்டர் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க முடியல. வெயிட் பண்ணி இடமே கிடைக்கல, ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியல. அவங்க அப்பா செத்தே போயிட்டார். அந்த ஆள் என்ன பண்ணான்னா, கத்தியா நோட்டை வச்சுருங்க, பணம் போட்டு எடுத்து அப்படியே கொட்டுறான். என்னன்னா, இவ்வளோ பணம் வச்சு நான் என்ன சாதிச்சேன், எங்கள் அப்பாவை என்னால் காப்பாற்ற முடியலையே. பாருங்க, நகை இருக்கலாம், வெள்ளி இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், பணம் இருக்கலாம், இது நம்மள என்ன செய்யாது, ஆதரிக்காது. நான் அப்படிதான் யோபு சொல்றார். அதனால நம்ம என்ன செய்யணும்னா, இது எதுவுமே நம்மள ஆதரிக்காது. ஒரே ஒரு காரியம் நம்ம செய்யணும். என்னன்னா பாருங்க, மத்தேயு 11:28, 29. இது இயேசு சொல்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லாரும் என்ன செய்யறாங்க? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறாங்க. ஏதோ காரியத்துக்காக பாரம் சுமக்கிறாங்க. ஆனா நீங்கள் எல்லாம் என்கிட்ட வாங்கன்னு இயேசு கூப்பிடுறாரு. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போ கவலையா இருக்குதே, பாரமா இருக்குதே, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு யோசிக்காதீங்க. என்கிட்ட வாங்கன்னு இயேசு சொல்றாரு. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு என்கிட்ட வாங்கன்றார். இயேசு கிட்ட வரணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? என் கட்டளைக்கு கீழ்ப்படியணும். கட்டளைன்னா வசனம். அதுதான் நுகத்தை ஏற்றுக்கொள்றது. மூணாவது, அவருடைய வாழ்க்கையை தியானித்து அவரிடத்துல கற்றுக்கொள்றது. இயேசு கஷ்டம் வர ஆரம்பிச்சா, பாரம் வர ஆரம்பிச்சா, கவலை வர ஆரம்பிச்சா, பிரச்சனை வராங்க, எவ்வளோ பேசினாங்க, ஏசினாங்க, தூஷித்தாங்க, எவ்வளோ கொண்டு மேலே மேலே இட்டும்போது கீழே தள்ளிடணும்னு பார்த்தாங்க. எல்லாமே வந்துச்சு. எவ்வளோ பேசினாங்க, பயங்கரமா பேசினாங்க, திட்டினாங்க. ஆனா அவர் அவ்வளோ வந்தாலும் அவர் பொறுமையா இருந்தார். ஓய்வு நாள்ல ஒரு வியாதிஸ்தனை சுகமாக்கிட்டார். முடங்கி போன கையை நேராக்கிட்டார். உடனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே கோவப்பட்டு எப்போ இவனை சாகடிக்கலாம்னு பிளான் போடுறாங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? உடனடியா அந்த நைட்டெல்லாம் மலை மேலே போய் தனியாக ஜெபம் பண்ணார். நைட் ஃபுல்லாக ஜெபம் பண்ணார். மூர்க்க வெளி பண்ணி சாவடிக்கணும்னு நினச்சா அவங்ககிட்ட ஒரு வார்த்தையும் பேசல. ஒரு தேவ தூதனை கூட்டின மொத்த பேரையும் காலி பண்ணிட்டு இருப்பார். அதுவும் செய்யல. அவர் என்ன பண்ணாருன்னா, இரவெல்லாம் பிதாவோட ஜெபம் பண்ணார். இந்த மாதிரி தான் நம்ம கஷ்டங்க, கவலைங்க, பாரங்க வரும்போது தனிமையா ஒரு ரூம்ல ஒரு இடத்துல போய் முட்டி போட்டு உன் பாரத்தெல்லாம் சொல்லுங்க. நீங்க பார்த்துங்க ஆண்டவரே, என் பிரச்சனை இது, என் வியாதி இது, என் தேவை இது, இது யாராலும் என் பாரத்தை எடுக்க முடியாது. நீங்க தான் என்ன பண்ணணும், எனக்கு இதுல உதவி செய்யணும்னு சொல்லி அவர்கிட்ட வரும்போது அவர் வாழ்க்கையை தியானித்து அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளணும்னு சொல்றார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்றார். இயேசுகிட்ட வந்தா நம்ம கற்றுக்கொள்ளும் போது நம்ம கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். ஒரு நல்ல ஆலோசனை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இதை படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் கேட்டும் யாராக இருந்தாலும் உங்கள் பாரத்தெல்லாம் கற்றுட்டு மேலே வச்சிருங்க. உங்களை இதுவரெல்லாம் ஆதரித்து இனிமேலும் ஆதரித்துங்கள அடுத்த நம்ம ஜெபிக்கலாம். என்னுடைய நேசிதான பரம்பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி விட்டுருக்கிறேன் ஐயா. இந்த நாளில் ஜனங்கள் பெரிய பாரத்தோட, பெரிய கவலைகளோட, கண்ணீரோட, கோர்ட்டு கேஸாக இருக்குதே, இந்த வேலையை பிள்ளைகளுக்கு திருமணமாகலையே, திருமண தடையா இருக்குதே, குழந்தைய பிறக்கலையே, எவ்வளோ கடனாகுதே, பிரச்சனையாகுதே, பலவித பாடங்கள்ல கத்தாவே அலசல்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. எல்லாருக்கும் நீங்க பதில் கொடுத்தீங்க. அதற்காக சோத்திருக்கிறையா. இடத்துல வாருங்கன்னு கூப்பிட்டீங்கப்பா. பாரத்தை என் மேல சுமத்திருங்கன்னு சொன்னீங்கப்பா. கவலையெல்லாம் ஏன் மேல வைங்கன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, மீது கவலையில பாரத்தை வைத்து உம்மிடத்திலிருந்து ஆறுதல் பெற்றுக்கொள்ள நீங்க உதவி செய்யுங்க. நம்மால முடியாது ஒன்று இல்லப்பா. இயேசுகிட்ட வந்து வசனத்தை படித்து அதன்படி நடந்து, ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையை தியானித்து உங்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னீங்கப்பா. அதனால உங்களுடைய பாதப்பிள்ளை தனியாய் காத்திருந்து இரவெல்லாம் இயேசு ஜெபித்தது போல, ஆண்டவரே இரவெல்லாம் ஜெபித்து பகலெல்லாம் ஜெபித்து உங்களுடைய பாரங்களை சொல்லும் பொழுது நீ கண்டிப்பா இதற்கு பதில் கொடுப்பீங்கப்பா. பிரச்சனையை மாற்றம் மாற முடியும். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பாரமெல்லாம் மாற்றிப்படும். இந்த நாள் பிறந்த நாள் போது இந்த நாள் மட்டும் காப்பாற்றினதே, இனிமேலும் காப்பாற்ற, பாரத்தை சுமக்க, இளைப்பாறுதல் தரமால முடியுமாப்பா. ஒரு அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம். ஒரு புள்ள கருத்துக்குள்ள நாங்கள் தாழ்த்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்களா. ஆமென். God bless you.